பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின் வந்து அந்த இன்ஜினை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஒரு தியரிட்டிக்கலாக வந்து இந்த மாதிரி வந்து எனர்ஜி வந்து எடுக்க முடியும், இந்த மாதிரி ஒர்க் டன் வந்து பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு சைக்கிள்ஸ் நிறைய இப்போ மெக்கானிக்கல் படித்தவங்க இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குலாம் தெரியும். ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள்னு 2 தியரிட்டிக்கலி இப்படி வந்து ஒர்க்கை வந்து கொடுக்க முடியும். இப்படி ஹீட் ஆட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி ஹீட் ஆட் பண்ணால் மறுபடியும் ப்ரெஷர் ட்ராப் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து வெளியே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பராக பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஓட்டோ சைக்கிளில் பண்ணது தான் வந்து பெட்ரோல் இன்ஜின், டீசல் சைக்கிளில் பண்ணது தான் டீசல் இன்ஜின். சிம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வண்டி ஓடுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் தேவை. இப்போ எலக்ட்ரிக் மோட்டரில் வந்து உனக்கு வந்து ரொட்டேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் மூலமாக. பட் ஒரு இன்ஜின்ற போது ரொட்டேஷன் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டீம் இன்ஜின் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை ரொட்டேஷனாக மாற்றுவாங்க. அந்த ஸ்காட்ச் யோக் அப்படி ஸ்காட்ச் யோக். ஸோ ஸ்காட்ச் யோக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே கீழே போகிற மோஷனை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரொட்டேஷனாக மாற்றணும். ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க் டன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகணும், ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூல் தேவை, அதை எரிய வைக்கிறதுக்கு காற்று தேவை, கரெக்டாக நமக்கு தேவையானப்போ இக்னைட் பண்ணுறதுக்கு இக்னிஷன் தேவை.